மனுஷன் எப்படி பிழைக்கணும், அவன் எப்படி வெற்றி அடையணும், எப்படி வாழ்வடையணும், எப்படி வாழ்க்கையில் ஜெயம் பெறணும், எப்படி முன்னேறி செல்லணும், எப்படி சிறந்து விளங்கணும், எப்படி மேலாயிருக்கணும், கீழாயிராமல் வாளாயிராமல் எப்படி தலையாயிருக்கணும்ன்றத கர்த்தர் எழுதி வச்சுட்டாரு. சில சொல்றாங்க இல்லையா தலையெழுத்துன்னு. தலையெழுத்து இல்லைங்க, பைபிள் எழுத்து. கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள், யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாடுங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள், யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாடுங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். அவர் நல்லவர், உன்னதமானவர், மறைவில் இருப்பவன், சர்வ வல்லவர், நிழலில் தங்குவான். உன்னதமானவர், மறைவில் இருப்பவன், சர்வ வல்லவர், நிழலில் தங்குவான். அவர் சிறகுகளால் உன்னை மூடுவார், செட்டையில் அடைக்கலம் புகுவாய். அவர் சிறகுகளால் உன்னை மூடுவார், செட்டையில் அடைக்கலம் புகுவாய். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள், யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாடுங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். பெங்களூரு பெத்தேல் ஏஜி சபையில் சாம்பிள் செல்லத்துறை பேசுகிறார். நாள் ஏப்ரல் 1, 2015. நேரம் காலை 10 மணி மற்றும் மாலை 6 மணி. இடம் பெத்தேல் ஏஜி சபை, எண் 67, ரிங் ரோட் ஆஃப் ஹெப்பல் ஃபிளைஓவர், ஹெப்பல், பெங்களூரு 24. மேலும் விவரங்களுக்கு கீழ்காணும் எண்களில் தொடர்பு கொள்க. இயேசு மலையை பார்த்து பேசலான்னாரு, யார் வேணா பேசலாம், சொன்னபடி ஆகும்னாரு. அது அப்படியே வாழ்ந்து காட்டினார் பாருங்க. அவர் அது வெறும் அவர் ஏதோ ஒன்று சும்மா சொன்னதுக்காக இல்லை, வாழ்ந்து காட்டினார். அதைத்தான் பார்க்கிறோம். அந்த ஆளுகை எங்கே ஆரம்பிச்சது? பிசாசினால் அவர் சோதிக்கப்பட்டார். அவருடைய ஊழியம் எப்படி ஆரம்பிச்சது? முதல்ல 30 வயதில் அவருக்கு ஞானஸ்தானம் பெற்றார். யோவான் ஸ்நானத்தில் தண்ணி விட்டு வெளியே வரும்போது பரிசுத்தாவி அவர் மீது வந்து புறாவை போல வந்து இறங்கினார் இல்லையா? இறங்கின உடனே அடுத்த ஸ்டெப் என்ன? அவர் சோதிக்கப்பட முடியாது வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அங்கே பிசாசினால் சோதிக்கப்படுகிறார். 40 நாள் சாப்பிடல பாருங்கள். சாப்பிடாமல் இருந்து பசியாக இருக்கிறார். பசியாக இருக்கிற நேரத்தில் வந்து பிசாசு அவரை வந்து சோதிக்கிறான். எப்படி சோதிக்கிறான் பாருங்கள். 4ஆம் அதிகாரம், மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் வாசிக்கிறேன். பிசாசு எப்படி சோதிக்கிறான் பாருங்கள். எப்படி இயேசு ஆளுகை செய்தார், எப்படி அதிகாரத்தை உபயோகப்படுத்துகிறார் என்பதை கவனிக்கிறேன். அதுக்கு தான் அதை வாசிக்கிறேன். 3ஆம் வசனம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். 2ஆம் வசனம் சொல்லுது, இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாக இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்போ தான் சோதனைக்காரன் வர்றான். பசி நேரத்தில் வர்றான். வந்து என்ன சொல்கிறான்? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி சொல்லும் என்கிறான். அவனுக்கு ஒன்று விளங்குது. என்ன விளங்குது? இவர் தேவகுமாரனாக இருந்தால் தேவன் யாருன்னு விளங்குது. அவனுக்கு தேவன் யாருன்னு விளங்குது. தேவன் எப்படி உலகங்களை உண்டாக்குனார்னு விளங்குது. சொல்லி சொல்லி தான் உண்டாக்குனார். வெளிச்சம் உண்டாக கடவுதுனார், உண்டாச்சு. அது எது உண்டாக கடவுதுனார், உண்டாச்சு. உண்டாக கடவுதுன்னு சொல்லி தான் எல்லாத்தையும் உண்டாக்குனார் கடவுள்.
அப்போ இவன் சொல்கிறான், நீர் அவருடைய குமாரன் தானே, குமாரன் ஆனால் நீரும் சொல்லும், சொன்னால் அப்படியே உண்டாகும், சொல்லும் அப்படின்றான். சொல்லி உண்டாக்கிக்காரும் பார்க்கலாம். என்னத்தை உண்டாக்க சொல்கிறான்? அப்பங்களை உண்டாக்க. கல்லுகிட்ட பேசி அப்பத்தை உண்டாக்குங்கன்றார் சொல்கிறான். கல்லுகிட்ட பேசி அப்பத்தை உண்டாக்க. அவனுக்கு தெரியுது இவர் பேசினார்னா கல் கூட அப்பமாக மாறும்னு. அவர் சொல்கிறார் பதில், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல. அடுத்த வசனம், அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்றார். இன்னும் கேட்டால் இதை 3 தடவை பயன்படுத்துகிறார் பாருங்கள். 3 தடவை 3 வசனங்களில் பார்க்குறோம். இந்த சோதனை நேரத்தில் 7ஆம் வசனத்திலையும் திருப்பி சொல்கிறார், அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே. எழுதியிருக்கிறதேன்ற வார்த்தையை தான் கவனிக்கணும். ஆங்கிலத்தில் 3 வார்த்தை, இட் இஸ் ரிட்டன் வருது. தமிழில் ரொம்ப அழகாக வந்துடுது. எழுதி இருக்கிறது ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு, எழுதி இருக்கிறதே. இன்னும் அடுத்தது 10ஆம் வசனத்தில் பாருங்கள், அங்கேயும் சொல்கிறாரு, அப்பொழுது இயேசு, அப்பாலை போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறதே. 4, 7, 10 3 வசனத்துலையும் எழுதி இருக்கிறத சொல்கிறார். எழுதி இருக்கிறதே, எழுதி இருக்கிறது, எழுதி இருக்கிறதுன்னு சொல்கிறார். இந்த எழுதி இருக்கிறதுன்னு சொல்லியே அவனை தோக்கடிக்கிறார் பாருங்க. என்ன எழுதி இருக்குது, ஏன் எழுதி இருக்குதே எழுதி இருக்குது என்றார். எழுதி இருக்கிறதே என்கிறதுனுடைய அர்த்தம் என்ன? எழுதி இருக்கிறதுங்கிறதுடைய அர்த்தம் என்னன்னா, இட் ஹஸ் பின் எஸ்டாப்ளிஷ்ட். அதான் அதனுடைய அர்த்தம். மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்க வேண்டும் என்று தேவன் எழுதி வச்சிட்டாரு. மனுஷன் எப்படி பிழைப்பான் என்பதை தேவன் எழுதி வச்சிட்டார். பிழைக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண வார்த்தை இல்லை. வெறும் உயிரோடு இருக்கிறதுன்றது அர்த்தத்தில் அல்ல, மூச்சு விடுறான்ற அர்த்தத்தில் அல்ல. பிழைப்பான்னு சொன்னால் வாழ்கிறத பற்றி சொல்லியிருக்கு. பொதுவாக வாழ்க்கையின் எல்லா அம்சங்களும் அதில் அடங்கி இருக்கிறது. நம்ம பாருங்கள், ரொம்ப குறுகிய ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்குறோம். சாவுன்னா உயிர் போகிறதுன்னு நினைக்கிறோம், பிழைக்கிறதுனா உயிர் வாழ்கிறதுன்னு நினைக்கிறோம், மூச்சு விட்டுட்டு இருக்கிறோன்னு நினைக்கிறோம். கிடையாது. வேத வசனம் வேறு மாதிரி யூஸ் பண்ணுது. மரணத்தையும் சரி ஜீவனையும் சரி. நீங்கள் வேத வசனம் முழுக்க பாருங்கள், மரணமும் ஜீவனும் வேறு விதமாக உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாவின் அதிகாரத்தில் தப்புன்னு செத்துடுறோம், இல்லைன்னா பிழைக்கிறோம், உயிரோடு இருக்கிறோம். அப்படி இல்லை. ஜீவன் மரணம்ங்கிறது ரொம்ப ப்ராடு விதத்தில் உபயோகப்படுத்து, ரொம்ப பறந்து விரிந்த அர்த்தத்தோடு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜீவன் சொன்னால் சகல நன்மைகளும் அதில் அடங்கி இருக்கிறது, மரணம்னா சகல தீமைகளும் அடங்கி இருக்கிறது. இந்த விளக்கப்பட்ட கனியை பற்றி சொல்கிறார் இல்லையா, ஆதாமுக்கு சொல்லும்போது, இந்த கனியை புசிக்காத, புசிக்கிற நாளிலே சாகவே சாவாயினார். அன்னைக்கே விழுந்து செத்தானா? சாகவே சாவாயின்ற அர்த்தம் என்ன? அப்போ அவர் பொய் சொல்லிட்டாரா, இல்லை தப்பாக சொல்லிட்டாரா? கடவுள் சொன்னது நடக்கலையா? அன்றைக்கே அதே நாளில் சாகவே சாவா என்ற சொல்கிறாரு. ஆனால் அவன் 900 வருஷத்துக்கு மேலே உயிரோடு இருந்தான். பைபிள் வாசித்து பாருங்கள். புசிக்கிற நாளிலே சாவாயின்றாரு. 900 வருஷம் உங்கள் மேலே உயிரோடு இருக்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? சாவாயின்றதுக்கான அந்த நாளில் சாவாயின்னா சாவு நடந்ததா இல்லையா? நடக்கலைன்னா அப்போ அவர் சரியாக சொல்லலன்னு அர்த்தம். நான் சொல்கிறேன் நடந்தது. அந்த நாளிலேயே ஒரு விதமான சாவு அவனுடைய வாழ்க்கைக்குள்ளே நுழைந்து விட்டது. சாவுன்னா என்ன? வெறும் மூச்சு போகிறதில்லை, உயிர் போய் விழுகிறது இல்லை. சாவுங்கிறது எல்லா தீமையும். மனதில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறது சாவு, நிம்மதி இல்லாமல் இருக்கிறது சாவு, சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது சாவு, கையில் காசு இல்லாமல் இருக்கிறது சாவு. ஹலோ, நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு சாவு மாதிரி, மரணம் மாதிரி, ஒரு தீமை, ஒரு மரணம் மாதிரி பாருங்க. அப்ப ஜீவன் ஆப்போசிட்டு. ஜீவன் என்ன? வெறும் மூச்சு விடுறது இல்லை, வாழ்வு, சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, ஆசீர்வாதம், வெற்றி, ஜெயம். இது வாழ்வு. எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப பிழைப்பான்ற வார்த்தை அந்த விதத்தில் தான் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் சொன்னா வாழுவான், வெற்றி பெறுவான், ஜெயத்தை எடுப்பான், முன்னேறி செல்லுவான். பிழைப்பான்னா எதை தப்பிச்ச முளைப்பான் இருப்பான்லாம் இல்லை. ஹலோ, அப்படி இல்லை. நான் பொழைச்சேன் அப்படி இல்லை. பிழைப்பான்னா வெற்றிகரமாக வாழுவான், ஜெயத்தை எடுப்பான், முன்னேறி செல்லுவான்,
எல்லாத்துலேயும் சிறந்து விளங்குவான் அப்படின்றது அர்த்தம். மனுஷன் எப்படி பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். எழுதியிருக்கிறதுனா கர்த்தர் எழுதி வச்சுட்டாராம். அதான் அது எழுதியிருக்கிறதுன்ற அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் இட் இஸ் ரிட்டன், இது எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார் கர்த்தர். மனுஷன் எப்படி பிழைக்கணும், அவன் எப்படி வெற்றி அடையணும், எப்படி வாழ்வடையணும், எப்படி வாழ்க்கையில் ஜெயம் பெறணும், எப்படி முன்னேறி செல்லணும், எப்படி சிறந்து விளங்கணும், எப்படி மேலாயிருக்கணும் கீழாயிராமல், வாளாயிராமல் எப்படி தலையாயிருக்கணும்ன்றத கர்த்தர் எழுதி வச்சுட்டாரு. சில சொல்றாங்க இல்லையா தலையெழுத்துன்னு. தலையெழுத்து இல்லைங்க, பைபிள் எழுத்து. அது அங்கே தலையில் அங்கே எழுதியிருக்குது, இங்கே எழுதியிருக்குது. நான் எப்படி இருப்பேன்றது இங்கே எழுதியிருக்குது. நான் எப்படி இருக்க வேணுங்கிறது இங்கே எழுதியிருக்குது. எல்லா சூழ்நிலையிலும் நான் எப்படி இருக்க வேணும் என்கிறத எழுதி வச்சிட்டார். எப்படி பிழைக்கணும், நான் எப்படி உயிர் வாழணும், எப்படி வெற்றி பெறணும், எப்படி முன்னேறி செல்லணும், எப்படி ஜெயத்தை எடுக்கணும், எப்படி சிறந்து விளங்கணுங்கிறத எழுதியிருக்கிறதே அப்படிங்கிறார். எல்லாம் சொல்லுங்க, எழுதியிருக்கிறதே. நல்லா ஞாபகம் வச்சுங்க. பழப்புன்னு வரும்போது எப்படி பழைக்கணும்னு எழுதியிருக்கிறது. எப்படி பழைக்கணும்னு எழுதியிருக்கிறது. சிலர் கவனிக்கிறது இல்லை பாருங்கள். சிலர் என்ன சொல்கிறாங்க, இதை கவுத்து அதை தள்ளி இதை பண்ணி இப்படி பண்ணி அப்படி பண்ணி நம்ம தந்திரம் நம்ம மந்திரம் எல்லாத்தினால தான் நம்ம பிழைக்கிறோம், பொழைப்பு நடத்துகிறேன்றாங்க சிலர். நம்ம பொழைப்பு நடக்க வேணாமா, அதுக்கு 4 பேர் இப்படி கவுத்து விட்டு அப்படி இப்படி பண்ணால் தான் நம்ம பொழைப்பு நடக்கும். அது பொழைப்பே கிடையாது. அது பொழைப்பே கிடையாது. அந்த பொழைப்பு உங்களுக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது. தந்திரமும் கிடையாது, மந்திரமும் கிடையாது, எதுவும் பண்ண வேண்டியது கிடையாது, எந்த வேலையும் பண்ண வேண்டியது கிடையாது. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பிழைக்கலாம். எப்படி பிழைக்கலாம்? கர்த்தர் எழுதி வச்சிட்டார் எப்படி மனுஷன் பிழைப்பான்னு. எப்படி பிழைப்பானா, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்களும் நானும் பிழைப்பதற்காக, உங்களுக்கும் எனக்கும் பிழைப்பூட்டுவதற்காக எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு ஜீவனை கொடுப்பதற்காக, வாழ்வை கொடுப்பதற்காக, வெற்றியை கொடுப்பதற்காக, ஆவி ஆத்மா சரீரத்தில், குடும்பத்தில், பொருளாதாரத்தில், கையின் பிரயாசத்தில் எல்லாவற்றிலையும் வெற்றியும் ஜெயத்தையும் உங்களுக்கும் எனக்கும் தருவதற்காக எழுதப்பட்டிருக்கிறது. அதை ரியலைஸ் பண்ணுறதில்ல பாருங்கள் நிறைய பேர். இங்கே என்ன எழுதியிருக்குது, இது ரியலைஸ் பண்ணாதனால தான் பாருங்கள் நிறைய பேர் இதை வாசிக்கிறதே கிடையாது. இது ஏன் வாசிக்கிறது இல்லை? இதனால பிழைப்பான்னு தெரியல அவங்களுக்கு. இங்கே தான் எழுதியிருக்கு எப்படி பிழைக்கணுன்றது, இங்கே எழுதியிருக்குது. நான் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெறணுன்றது இங்கே எழுதியிருக்கு. இதை வச்சு தான் நான் வெற்றி பெற வேணும். பிசாசு வந்த உடனே இயேசு உடனே யாராவது ஒரு இவாஞ்சலிஸ்டுடைய 24 மணி நேரம் நம்பரை கூப்பிடல, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க பிரதர், ஒரே பிசாசுன்னு தொல்லை அப்படின்னு. அவர் என்ன பண்ணார்? அதான் எழுதி இருக்குது. மனுஷன் அப்படி தான் பழைக்கணும், அப்படி தான் பிசாசு ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கணும்? வசனத்தை வச்சு தான் ஜெயிக்கணும். அவர் நேரம் என்ன பண்ணுறாரு? வசனத்துக்கு போகிறாரு. வசனத்துக்கு போய் வசனத்தை எடுத்து வசனத்தை அவன்கிட்ட சொல்கிறாரு. ஓடிய போகிறான் அவன். பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் ஓடி போவான்னு எழுதியிருக்குது. எப்படி எதிர்த்து நிற்கிறது? இப்படி தான் எல்லா சூழ்நிலையிலும், நம்முடைய எல்லா சந்தர்ப்பங்களிலும், நம்முடைய எல்லா வாழ்க்கையின் சவால்களிலும் எப்படி எதிர்த்து நிற்கிறது பாருங்கள். வசனத்தை கொண்டு தான் அதை செய்ய வேண்டும். இதுக்கு தான் வசனத்தை கர்த்தர் கொடுத்து. இதில் தான் நல்லா பழகிக்கணும் பாருங்கள். இன்னும் இவங்களையும் சார்ந்து இவங்கள்ட்ட ஓடி அவங்கள்ட்ட தஞ்சம் புகுந்து அப்படி கிடையாது. வசனத்தை சார்ந்து தான் வாழ வேண்டும். இதுதான் வேத வசனத்தின் உண்மை. எழுதியிருக்கிறதே, எல்லாம் சொல்லுங்கள், எழுதியிருக்கிறதே. எழுதியிருக்கிறதே தான் கடவுள் மனுஷன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வெற்றி சிறக்க வேண்டும் என்றதை எழுதி வச்சிட்டார். வாழ்கிறதுக்கு வழியை எழுதி வச்சிட்டார், வெற்றிக்கு வழியை எழுதி வச்சிட்டார். என்ன எழுதிட்டாராம்? எப்படி பிழைப்பானா? ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எந்த வார்த்தையினால? தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் என்னை பிழைக்க வைக்குதுன்னா, பிசாசனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் என்ன பண்ணுது? சாகடிக்கிறது, என்னை தோற்கடிக்கிறது, என்னை வீழ்த்துகிறது. அதனால தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் எந்த வார்த்தையை எடுக்கிறேங்கிறதுல ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவனுடைய வார்த்தையை எடுக்கிறேன்னா அதை என் வாயில் வச்சு பேசுகிறேன்னா, இல்லை பிசாசுடைய வார்த்தையை எடுக்கிறேன்னா அதை என் வாயில் வச்சு பேசுகிறேன்னாங்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பாருங்கள்.
சில பேர் சொல்லுவாங்க, இல்லைங்க நான் அது பிசாசின் வார்த்தைலாம் நான் எங்கே பேசுகிறேன் சொல்கிறாரு. நான் பிசாசின் வார்த்தைலாம் ஐயோ அந்த மாதிரி வார்த்தைலாம் நான் பேசுகிறதே கிடையாது. கெட்ட வார்த்தைலாம் நான் ஒரு நாள் பேசுனது இல்லைங்க. பிசாசு வார்த்தையெல்லாம் நான் பேசவே மாட்டேன். நான் சொன்னேன், பிசாசின் வார்த்தைன்னா என்ன நினைக்கிறீங்க? எது பிசாசின் வார்த்தைன்னு நினைக்கிறீங்க? தாங்க கெட்ட வார்த்தை இந்த மாதிரி அசிங்கமாக அதெல்லாம் பேச மாட்டேன். எல்லாம் ஊரில் என்ன அதெல்லாம் பார்த்தா பேசிகிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். எவனா ஒருத்தர் 2 பேர் பேசுவாங்க. மோசமான ஆட்கள். நல்ல ஆட்கள் பேச மாட்டாங்க சாதாரணமாக. பொதுவாக எல்லாம் நல்ல ஆட்கள் தான், யாரும் பேச மாட்டாங்க அந்த மாதிரி. பிசாசின் வார்த்தைனா என்ன? சிலர் நினைக்கிறாங்க ஒரு கெட்ட வார்த்தை அசிங்கமான வார்த்தை தான் பிசாசின் வார்த்தை. பிசாசின் வார்த்தைனா என்னன்னு சொல்கிறேன். இப்போ சொல்கிறேன் கேளுங்க. நான் ஏழைங்க, அதுதான் பிசாசு வார்த்தை. பிசாசின் வார்த்தை நான் சொல்கிறேன். அது பார்த்தீங்களா? நான் பேசுனதே இல்லைன்னு சொல்கிற ஆள்லாம் இப்போ முழிக்கிறாங்க. ஐயோ அது தெரியாத பிரதர், தெரிஞ்சுங்க இன்னைக்கு. அது பிசாசின் வார்த்தை. நான் ரொம்ப வீக்கு பிரதர், பலவீனம் பிரதர். பரவாயில்ல நல்லா ஆகிடுவீங்க, பயப்படாதீங்க. இல்லை பிரதர் நான் ரொம்ப வீக், அதுதான் பிசாசின் வார்த்தை. நீங்கள் எப்படி தேர்றது, எப்படி நல்லா ஆகுறது? பிசாசின் வார்த்தையை எடுத்துக்கிட்டீங்க, அது உங்களை தோற்கடிக்கும், சாகடிக்கும், இன்னும் நோய்வாய்ப்படுத்தும், இன்னும் போட்டு ஆளை போட்டு உருக்கும், நல்லா இருக்கிறவனையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கும். பாருங்கள், நம்ம எந்த வார்த்தையை எடுத்துக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வார்த்தை இருக்குது நம்ம பிழைக்க வைக்கிறதுக்காகவே. ஒருவேளை நீங்கள் சோகம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு மருந்தாக இருக்கிறதுன்னு வேதம் சொல்லுது. உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது. ஹலோ, உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது. சரி சொல்கிறாங்க, ஆமாங்க நீங்கள் சொன்னீங்க, என்னத்து செஞ்சு பார்த்தேன் சரியாகலைங்க. அடக்கடவுளை, டாக்டரே இப்போல்லாம் சாதாரணமாக ஒரு 3 நாளைக்கு அது எடுங்கன்றாரு. சில மருந்து டிவி நோயெல்லாம் போனாங்கன்னா 1 வருஷம் எடுக்க சொல்கிறாங்க. இப்போ மாத்திரை தெரியுமா உங்களுக்கு? 1 வருஷம் தவறாமல் எடுக்கணும். அது உள்ளே போகணும், அது வேலை செய்யணும். டிவி நோயினால் அழிக்கப்பட்ட அந்த கெடுக்கப்பட்ட அந்த காரியங்கள்லாம் சரியாகி அந்த நோய் தடுத்து நிறுத்தப்பட்டு மறுபடியும் ஆரோக்கியம் உண்டாகணும்னா அவ்வளோ நாள் எடுக்க வேண்டியது. வேத வசனம் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்குதுன்னு சொல்லுது. அப்போ நான் என்ன சொல்கிறேன், எடுக்கணும். அதை டெய்லி எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் பலவீனங்கிறது பிசாசின் வார்த்தை. அதனால தான் வேதவசனம் சொல்லுது, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லிக் கொள்வானாக. பலவீனன் தன்னை பலவான்னு சொல்லணும், பலவீனன்னு சொல்லணும்னு சொல்ல, பலவான்னு சொல்லிக்கொள்ள. ஏன்? அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. நம்ம டிசைன் பண்ணி எதை எடுக்க போகிறோன்ட்டு. பிசாசின் வார்த்தையே நான் எடுத்ததில்லை பேசினது இல்லைன்னு சொல்கிறவங்க நல்லா கவனிக்கணும். நான் ஏழைங்கிறது பிசாசின் வார்த்தை. ஏன்னா வேத வசனம் சொல்லுது, நீங்கள் ஏழை இல்லை, நீங்கள் தேவனுடைய பிள்ளை. ஹலோ, தேவனுடைய பிள்ளை எப்படி ஏழையாக இருக்க முடியும்? ஒருத்தர் சொல்கிறேன், நான் இருக்கிறேன்ன பிரதர், எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் இருக்கிறோம். நான் சொன்னேன், நீங்கள் தாத்தா ஆகிற வரைக்கும் இருக்கணுமா? அப்படியே அப்போ சொல்லிகிட்டே இருங்க. உங்கள் தாத்தா காலத்தில் இருந்தீங்க, சரி, ஒன்றும் தெரியாமல் இருந்திருப்பீங்க. இப்போ மாற்றுங்க, உங்கள் பேரனாது அவன் சொல்லிட்டோம், நல்ல காலம் எங்கள் தாத்தா அதை மாற்றினார் தலைவிதியை. மனுஷன் எப்படி பிழைப்பான்னு எழுதியிருக்குது, ஏழை எப்படி பணக்காரனாவான்னு எழுதியிருக்குது, ஏழை எப்படி மேலே வருவான்னு எழுதியிருக்குது, ஏழை எப்படி கீழே கிடக்கிறவன் எப்படி மேலே வருவான்றது எப்படி வரணுன்றதை எழுதி வச்சுட்டாரு கர்த்தர். எழுதி வச்சுட்டாருன்ற அந்த விதத்தில் தான் சொல்லியிருக்குது. எழுதி இருக்குதுன்றாரு. அப்படின்னா கர்த்தர் இது எப்படி நடக்கணும்னு தீர்மானிச்சிட்டாரு, எழுதி வச்சிட்டாரு. இயேசு சொல்கிறார், நான் எழுதி வச்சிருக்கிறபடி போக போகிறேன், நான் வசனத்தை எடுத்து சொல்ல போகிறேன்றார். அப்போ நான் பலவீன, நான் ஏழை, அது இம்பாசிபிளுங்க, முடியவே முடியாதுங்க. அது பிசாசு வார்த்தை. ஹலோ, அது பிசாசின் வார்த்தை. என்னால் அது முடியாது சொல்லவே சொல்லாதீங்க. அது வந்துடுதுங்க, என்ன பண்ணுறது? நம்மளால் முடியாதுன்றப்போ முடியாதுன்னு தானே சொல்ல வேண்டியதாக இருக்குது. முடியாதுன்றப்போ முடியாதுன்னு சொல்லி தான் ஆகணுமா? ஹலோ, சிலதெல்லாம் சொல்லாமலே இருக்கலாங்க. நான் இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னால் இது பண்ண ஆரம்பித்தேன் பாருங்கள். அப்போல்லாம் சில நேரத்தில் கையில் ஒன்றும் இல்லைன்னா யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். வாய் திறந்து இல்லைன்னு, முடியாது, இல்லை, நம்மளால் முடியாதுன்னு சொல்லவே மாட்டேன். சரி பார்க்கலாம், சரி செய்வோம், அப்படி தான் சொல்லுவேன் ஒழிய இல்லைன்னு சொல்லவே
மாட்டேன். அதை பழகிட்டதுனால இப்போ நிறைய காரியங்கள் இல்லைன்னு இருந்ததெல்லாம் இப்போ இருக்குதுன்னு ஆயிடுச்சு. அப்போ இல்லைன்னு இருந்ததெல்லாம் இப்போ இருக்குதுன்னு ஆயிடுச்சு. ஏன்னா இல்லையே ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டேன். இல்லைங்கிறதை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டேன். எனக்கு இருக்குதுன்று அவர் சொல்லிட்டாரா, அதனால நான் இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். இல்லைன்னா வாயை முட்டாது இருக்கணும். இருக்குதுன்றது உள்ளத்தில் பதிஞ்சு என் உள்ளத்தில் அது வாயில் வார்த்தையாக வர்ற வரைக்கும் அட்லீஸ்ட் வாயை மூடிட்டாது இருக்கணும். இல்லைங்களா? வாயை மூடுறதுலேயே பெரிய வல்லமை இருக்குது. எரிகோ முதல்ல சுற்றி வரும்போது வாயை மூடிட்டு இருக்க சொன்னார். ஏன்னா சுற்றி வரும்போது வாயை திறந்துருந்தான்னா மதில் உளுந்தே இருக்காது. இருக்கிற சவுறு இன்னும் வளர்ந்துட்டுருக்கோம் பெருசாக. அப்போ மனுஷன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ அவருடைய வார்த்தை பிழைப்பூட்டுதுன்னா பிசாசுடைய வார்த்தை என்னத்தை கொண்டு வருது? வீழ்ச்சியை கொண்டு வருது, தோல்வியை கொண்டு வருவது, அழிவை கொண்டு வருகிறது. அவருடைய வார்த்தை வெற்றியை கொண்டு வருகிறது, ஜெயத்தை கொண்டு வருகிறது, முன்னேற்றத்தை கொண்டு வருகிறது. இதான் வித்தியாசம் பாருங்கள். அப்போ டெய்லி நம்ம செலக்ட் பண்ணணும் எதை எடுக்கிறோன்னு, எந்த வார்த்தையை நாம் தெரிந்து கொள்கிறோன்னு. இப்படி தான் ஆளுறோம் பாருங்கள். ஆளுகிறதுங்கிறது இப்படி தான் நடக்குது. வார்த்தையினால தான் ஆளுகிறோம். ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம். ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார் வருடம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார் வருடம். ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம். ஆசீர்வதிக்கும் தேவன் ஆசீர் பொழிந்திடும் நேரம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார் வருடம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார் வருடம். பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, பரிசுத்தம் பரிசுத்தமே. எல்லாரும் பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, பரிசுத்தம் பரிசுத்தமே. சோர்வான சூழ்நிலை வந்திடினும், எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்திடினும். சோர்வான சூழ்நிலை வந்திடினும், எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்திடினும். நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அளித்திடும் தேவன் நம்மோடுண்டு. நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அளித்திடும் தேவன் நம்மோடுண்டு. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, பரிசுத்தம் பரிசுத்தம். எல்லாரும் பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தம்.